வணக்கம் நேயர்களே, நாம பவர் பாயிண்ட்ல அடுத்த ஒரு ஸ்லைடு பிரசன்டேஷன் எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பவர் பாயிண்ட் ஓபன் பண்ணிப்போம். மவுஸ்ல லெஃப்ட் கிளிக் பண்றேன், ஓபன் ஆயிடுது. இப்போ ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்லைடு நம்ம அந்த ஒவ்வொரு பேஜும் எந்த மாதிரி கலர்ல இருக்கணும் அப்படின்னு இங்கே ஸ்லைடு பிரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற ஸ்லைடு ப்ரெசன்டேஷன் வேணும்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், அல்லது எனக்கு உள்ளே போயிட்டு உள்ளே இருக்கிற ஸ்லைடு ப்ரெசன்டேஷன் போல் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே உங்களோட டைட்டில் லே அவுட் இப்படி காமிக்கும். அதில் போயிட்டு கிரியேட்டுன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ உங்களுடைய ஒர்க் பண்ணுற பேஜ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் டு டைட்டில், கிளிக் ஆட் டு சப்டைட்டில் அப்படின்னு இருக்கும். இங்கே தேவையானதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம ஒரு டாக்குமெண்ட் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் அதுக்கு தலைப்பு வேணும் இல்லையா, அந்த தலைப்பை நம்ம கிளிக் பண்ணலாம். மவுஸை வச்சு கிளிக் பண்ண உடனே ஏற்கனவே இருந்த கிளிக் டு டைட்டில் அப்படின்றது காணாமல் போயிட்டு கர்சர் மட்டும் இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் டைட்டிலை இங்கே டைப் பண்ணலாம். இப்போ நான் நம்ம சேனல் நேமை இங்கே டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான கலர்ஸ் எல்லாத்தையும் நான் மாற்றணும், இல்லை எனக்கு இங்கே சைடில் இருக்குது சென்டராக வர வைக்கணும் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த பாக்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா சின்னது பண்ணிக்கிறீங்க. உங்கள் லெட்டருக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், கர்சரை வச்சு லெஃப்ட் கிளிக் பண்ணி நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அது மேலே கர்சரை லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா அந்த எல்லா பக்கமும் ஏரோ வர அந்த மூவிங் ஆப்ஷன் ஒர்க் ஆகும். அப்போ அப்படியே கர்சரை லெஃப்ட் கிளிக் பண்ணி மவுஸை லெஃப்ட் கிளிக் பண்ணி தூக்குனிங்கன்னா போதும். நீங்கள் எங்கே வைக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் விட்டிங்கன்னா அங்கே ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ நம்ம டைட்டிலில் வந்து டைப் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ டைட்டிலில் வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணணும். மவுஸ்லேயும் செலக்ட் பண்ணலாம், இல்லை கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு செலக்ட் ஆகும். இங்கேயே நீங்கள் போல்டு ஆப்ஷன்லாம் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். கலர் ஆப்ஷனும் இருக்குது, கலர் ஏதாவது மாற்றுறதாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துலேயே உங்களோட கலர் ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி மாற்றிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம அம்மான்னு டைப் பண்ணி முடிச்சிட்டோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்டைட்டில் ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்னா அங்கே போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், யூடியூப் சேனல் அப்படின்னு நான் வந்து அங்கே உங்களுக்கு டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இதனோட ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேயே ஃபாண்ட் சைஸ் நீங்கள் என்ன பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும். இல்லை இங்கே எனக்கு பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் ஹோம் ஆப்ஷனில் ஏதோ பாருங்கள், இங்கே இருக்கிற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபாண்ட் சைஸையோ அல்லது அந்த ஃபாண்ட்டோட ஸ்டைலையோ நீங்கள் மாற்ற முடியும். இதையும் அதே போல் தான் பாக்ஸை சின்னது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு பண்ணிக்கிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுங்கள், அந்த மூவிங் டூல் வரும்போது மவுஸை கரெக்ட் பண்ணி அங்கே கொண்டாந்து வச்சிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைட்டிலும் ஒரு சப்டைட்டிலும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, இந்த லே அவுட்டு பின்னாடி இருக்கிற லே அவுட்டு சரியில்லை, நான் எனக்கு வேறு லே அவுட் ஏதாவது வைக்கணும், நான் தெரியாமல் வச்சுட்டேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணலான்னா நேராக போயிட்டு டிசைன் போங்க. டிசைனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஏகப்பட்ட லே அவுட்ஸ் இங்கே இருக்கும். அதில் எந்த லே அவுட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளிக் பண்ண உடனே இங்கே உங்களுக்கு மாறுறது தெரியும் பாருங்கள், தெரியும் நிறையா. உங்களுக்கு எப்படி வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தேவையான இதை நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த லேஅவுட்ஸ் வச்சா நம்மளுக்கு நல்லா இருக்குமோ அந்த லேஅவுட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒன்றொருத்தையும் டைப் பண்ணி மாற்றிக்கலாம். இங்கே மேலும் லேஅவுட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கர்சர் அழுத்திங்கன்னா போதும். இதில் கலர்ஸு ஃபாண்ட்ஸு ஆப்ஸ் இருக்கும். இந்த லேஅவுட்டோட கலர்ஸை நீங்கள் என்ன பண்ண முடியும், இப்போ போயிட்டு இந்த கலர்ஸில் கீழே இருக்கிற கலர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். சரி, இந்த லேஅவுட்ஸே நிறைய வேணும் அப்படின்னா மறுபடியும் கீழே கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிற மொத்த லேஅவுட்ஸும் அவங்க கொடுத்து வச்சுருப்பாங்க. இதில் இல்லாத லேஅவுட்ஸ் வேணும்னா நீங்கள் தனியாக தீமை ப்ரௌஸ் பண்ணி தான் ஒரு தீமை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சும் இந்த ப்ரௌஸ் ஃபார் தீம்ஸில் போனீங்கன்னா அங்கேருந்து வச்சும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பேக் ட்ராப்பை வந்து ஒர்க் பண்ண முடியும். சரி, இப்போதைக்கு நான் சிம்பிளாக ஒரு பேக் ட்ராப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாக்ஸை கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். பெருசு பண்ணால் அங்கே கர்சர் வச்சுட்டு இப்போ அது உங்களுக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ அந்த ஃபாண்ட்டு கலர் வந்து வேறு கலரில் இருக்கிறதால நம்மளுக்கு விசிபிளாக தெரில, அதனால் ஃபாண்ட்டு கலரை நான் செலக்ட் பண்ணிட்டு மாற்ற போகிறேன். ஹோமில் போயிட்டு என்ன பண்ணலாம், கலர் ஆப்ஷன்ஸ், இங்கே ஃபாண்ட்டு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் போயிட்டு நான் என்ன வெள்ளை கொடுத்தேன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒயிட் வந்து பின்னாடி இருக்கிற பேக் ட்ராப்புக்கு நல்லா விசிபிளாக தெரியும். சரிங்களா? சரி, அடுத்து யூடியூப் சேனலில் இது கொஞ்சம் வெளியே இருக்கிற மாதிரி இருக்குது, அதை கொஞ்சம் மூவ் பண்ணி நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம். சரி, ஓகே, இப்போ இப்படி வச்சுட்டோம். இப்போ இந்த இடத்துல வேறு ஏதாவது பண்ண முடியுமா? இப்போ ஒரு ஸ்லைடை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ கிரியேட் பண்ண ஸ்லைடில்
ஏதாவது அனிமேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அம்மான்ற அந்த டைட்டில் நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு பாக்ஸ் மாதிரி நான் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு போயிட்டு ஷேப் அவுட்லைன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஷேப் அவுட்லைனுக்கு ஏதாவது ஒரு கலரு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த கலரை சூஸ் பண்ணுறேன் அவுட்லைனுக்கு. இப்போ ஷேப்போட எஃபெக்ட்ஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, எஃபெக்ட் எந்த மாதிரியான ஷேப் எஃபெக்ட் எனக்கு தேவை அப்படின்னு இதில் இருக்குது. ப்ரீசெட்டில் போனீங்கன்னா ஒன்றுத்துக்கும் ஒரு எஃபெக்ட் இருக்குது, அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஷேப் அவுட்லைன் முடிச்சுட்டு ஷேப் எஃபெக்டில் போனோடனே நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நிழல் ஷேடோ தெரியறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அடுத்து இப்போ இந்த ஷேப் ஃபில் கலரில் போய்ட்டு நம்ம கலர் கொடுத்தோம்னா அது ஃபுல்லாகவே கலரில் மாற ஆரம்பிக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கலர் நான் கொடுக்குறேன், இது போலையும் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா போதும், இந்த வேர்டு ஆர்ட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், வேர்டு ஃபார்மேட்டையும் நீங்கள் புதுசாக மாற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஃபார்மேட்டில் போயிட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு தேவையான ஃபார்மேட் கலரையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபார்மேட் கலரை சூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல எது வேணுமோ நீங்கள் ப்ரீவியூ பார்த்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே ஒன்று செலக்ட் பண்ணுறேன், நான் ஒரு பிங்க் கலராக ஒன்று இருக்குது, செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைஸை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். சைஸை கொஞ்சம் நான் குறைச்சிட்டோன்னே இப்போ உங்களுக்கு அது சைஸாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரி, அடுத்து இப்போ இந்த பாக்ஸ் எப்படி எனக்கு அப்பியர் ஆகணும், நான் ப்ரிவியூ பார்க்கும்போது அப்படி இதை ஏதாவது அனிமேஷன் அப்பியர் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அனிமேஷனில் போகணும், டிரான்சிஷனில் போகக்கூடாது. டிரான்சிஷன் அப்படின்றது இந்த பின்னாடி இருக்கிற இந்த கலர், இந்த ஒரு ஸ்லைடு ஃபுல்லாக எப்படி வரணுன்றதுக்கான ஆப்ஷன் டிரான்சிஷன். அனிமேஷன்றது இந்த ஸ்லைடுக்குள்ளே நம்ம என்னென்ன பிக்சர் வைக்கிறோமோ, என்னென்ன டெக்ஸ்ட் வைக்கிறோமோ அது எப்படி அப்பியர் ஆகணுன்றது தான் இந்த அனிமேஷன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஆப்ஷனை வச்சு பார்க்கலாம். பாருங்கள், ஜஸ்ட் அப்பியர் ஆகிறது உங்களுக்கு தெரியுது. இப்போ ஃபேடு வைக்கிறேன், லைட்டாக ஃபேட் ஆகும். இப்போ ஃப்ளை இன் வைக்கிறேன், கீழே இருந்து உங்களுக்கு மேலே வருது தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம எது பண்ணாலும் அதை ஒரு சேவ் பண்ணிடுறது நல்லது. இப்போ நான் போயிட்டு ஒரு டெஸ்க்டாப்பில் ஜஸ்ட்டு சேவ் பண்ணுறேன். இதை ஃப்ளோட் இன் கொடுக்குறேன், ஃப்ளோட் ஆகிறது தெரியும். ஸ்ப்ளிட்டு கொடுக்குறேன், வைப்பு கொடுக்குறேன், ஷேப் கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒன்றுத்தையும் கிளிக் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஆப்ஷன்ஸ் எது இருக்கோ அந்த ஆப்ஷனை நீங்கள் ஒன்றுத்துக்கு சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதிலேயே பார்த்தோன்னா அது எஃபெக்ட் ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா அது ஹரிசாண்டலாக வரணுமா வெர்டிக்கலாக வரணுமா அப்படின்ற ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது. அது ஒன்றுத்தையும் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, ஓகே. அடுத்து இங்கே இருக்கிற ஒரு ஆப்ஷனுக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்மேட்டில் போயிட்டு இதுக்கு ஒரு பாக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபார்மேட் கிளிக் பண்ணுங்கள். ஃபார்மேட்டில் போயிட்டு ஒரு ஷேப், ஏதாவது ஒரு ஷேப் என்ன பண்ணுங்கள், இதுக்கும் ஒரு ஷேப், அழகான ஒரு ஷேப்பை கிளிக் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க. இப்போ இந்த ஷேப்புக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் இதுக்கு ஒரு அனிமேஷனை ஃபில் பண்ணுங்கள். உள்ள இருக்கிற ஃபாண்ட் கலரை மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாண்ட் கலருக்கு போங்க, டெக்ஸ்ட் ஃபில் அந்த கலரில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாண்ட் கலரை மாற்றிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாகவே ஒரு அனிமேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அனிமேஷனில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ கீழே போய்ட்டு இதில் ஏதாவது ஒன்று நான் சூஸ் பண்ணுறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரியுதுங்களா, ஒரு ஆடுற மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணாலே போதும், இங்கே உங்களுக்கு அந்த அனிமேஷன்லாம் ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ எல்லாத்துக்கும் அனிமேஷன் ஆட் ஆகிடுச்சுன்றதுக்கு பக்கத்தில் 1, 2, 3ன்றதை காமிக்க ஆரம்பிக்கும். சரி, ஓகே. இப்போ 1வது அனிமேஷன் பாக்ஸ் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ண உடனே அது எப்படி வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொடுக்குறாங்க, ஸ்டார்ட் ஆன் கிளிக். நீங்கள் மவுஸ் கிளிக் பண்ணால் தான் அது ஒர்க் ஆகும். இல்லை மவுஸ் கிளிக் வேணாம் அப்படியே வச்சிடலாம் அப்படின்னா வித் ப்ரீவியஸ் கொடுங்க, இல்லை ஆஃப்டர் ப்ரீவியஸ் கொடுங்க. அது அப்படியே நீங்கள் மவுஸ் கிளிக் பண்ணாமலே உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து 2வது ஆப்ஷன் போயிட்டு அதே என்ன பண்ணுங்கள், ஆஃப்டர் ப்ரீவியஸ் ப்ளே ஆனதுக்கு அப்புறம் அது கொடுக்கணும் அப்படின்னா போதும். இங்கே நீங்கள் டைம் செட் பண்ணிக்கலாம், எவ்வளோ லேட்டாக வரணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். செட் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் சேவ் கொடுத்துருங்க, Ctrl+S கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரிவியூ ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அது எப்படி வரும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ப்ரிவியூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இல்லை இப்படி பார்க்க முடியாது அப்படின்னா ஸ்லைட் ஷோவில் போங்க. ஸ்லைட் ஷோவில் போயிட்டு ஃப்ரம் பிகினிங் அப்படின்னா முதல்ல இருந்து வரும். கரண்ட் ஸ்லைட் இப்போ நம்ம ஒன்று தான் கிளிக் பண்ணியிருக்கோம், அதனால் ஃப்ரம் பிகினிங்கே கொடுக்கலாம். இதுதான் உங்களுக்கு பெருசாக பேஜ் லேஅவுட்டில் தெரியக்கூடிய ஆப்ஷன்ஸ். இப்போ என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா?
சரி, ஓகே. இப்போ இது போல் அடுத்த ஸ்லைடு வேணும் அப்படின்னா நீங்கள் இதையே என்ன பண்ணிக்கலாம்னா அது மேலே கர்சர் வச்சு டூப்ளிகேட்டுக்கு Ctrl+D கொடுத்தீங்கன்னா போதும், டூப்ளிகேட் ஸ்லைடு ஒன்று கிரியேட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா ஹோமில் போயிட்டு நியூ ஸ்லைடில் போய்ட்டு உங்களுக்கு இதில் எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் ஸ்லைடை ஒன்று நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த ஆப்ஷன்ஸ் அங்கே வர ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? சரி, இப்போதைக்கு ஒரு ஸ்லைடு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். சரி, அடுத்து ஒரு ஸ்லைடில் ஒரு பிக்சர் வச்சு என்ன பண்ணலாம், பிக்சரை எப்படி கொண்டு வந்து வைக்கலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு ஒரு டைட்டில் ஒன்று நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு பிக்சர், ஒரு அம்மாவும் குழந்தைய இருக்கிற மாதிரி ஒரு டைட்டிலுக்கு வழக்கம் போல் நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். ஃபாண்ட்டு சைஸ் எல்லாம் மாற்றிக்கிங்க, சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கலரை வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் கலரை ஒயிட்டில் இருக்குது, நீங்கள் ஏதாவது கலர் வேணுனாலும் மாற்றிக்கிங்க. மாற்றிக்கிட்டு அதை சென்டர் பண்ணிக்கோங்க. ஷேப் அவுட்லைனில் போய்ட்டு அதுக்கு ஒரு அவுட்லைன் கொடுங்க. ஓகே, ஷேப் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு எஃபெக்ட் செட் பண்ணுங்கள். 3Dsலாம் இருக்குது, இதில் வேணும்னா செட் பண்ணுங்கள். சாஃப்ட் எட்ஜஸ் இருக்குது, க்ளோ இருக்குது, க்ளோவில் நிறைய கலர் ஷேடோ வர மாதிரி இருக்குது, அதை வேணும்னா கொடுத்துங்க. ஓகே, ஷேப் ஃபில்லில் போய்ட்டு நீங்கள் கலர் கொடுத்துருந்தாலும் கொடுங்க, இல்லைனாலும் வேணுனாலும் விட்ருங்க. ஃபில் பண்ணிட்டோம் தெரியாமல் பண்ணிட்டோன்னா நோ ஃபில் கொடுத்தீங்கன்னா போதும், அது போயிடும். சரி, அடுத்து கிளிக் டு ஆட் டெக்ஸ்ட். இங்கே ஒரு மதர்ஸ் லவ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பிக்சர் வைக்கணும் அப்படின்னா இங்கே பிக்சரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அது உங்களுடைய சிஸ்டத்துக்குள்ளே போகும். சிஸ்டத்துக்குள்ளே எங்கே பிக்சர் வச்சுருக்கீங்களோ அந்த பிக்சருக்குள்ளே போனீங்கன்னா அங்கே இருக்கிற பிக்சரை நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து எங்கே வேணாலும் இங்கே வைக்க முடியும். இப்போ நான் ஒரு பிக்சர் என்கிட்ட இருக்குது, அதை கிளிக் பண்ணி கொண்டு வந்தேன்னா அந்த பிக்சர் வந்துருச்சு. இப்போ அந்த பிக்சரை நான் என்ன பண்ணுறேன், பெருசு பண்ணிக்கலாம். கர்சர் மூலமா என்ன பண்ணலாம், நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு நீங்கள் அதை பெருசு பண்ணிக்க முடியும். இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்கு ஏற்ற ஒரு பிக்சர் வைக்கிறது நல்லது. சரி, இப்போ இந்த பிக்சரை எப்படி நம்மளுக்கு வரணும் அப்படின்னு பிக்சரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அனிமேஷன்ஸ் போங்க. அனிமேஷன்ஸில் பிக்சரை எப்படி வரணும் அப்படின்னு பாருங்கள். நான் ஷேப் கொடுக்குறேன், வைப் கொடுத்து பார்க்குறேன், ஸ்ப்ளிட்டு கொடுக்குறேன். இது போல் நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. எந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதை கொடுக்கலாம். அங்கே பாருங்கள், ஒரு சுற்றுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்வைவில் கொடுக்கலாம். இதில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று ஒன்றா ஒர்க் பண்ணி பாருங்கள். ரேண்டம் பார்ஸ் இருக்குது, க்ரோ டர்ன் இருக்குது, சின்னதாக வந்து பெருசு. இதை கொடுத்துட்டு இங்கே நான் மவுஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வரணுமா இல்லை முன்னாடி வந்ததுக்கு அடுத்து அப்படியே திறந்து வரணுமா அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இது போல் கொடுத்துக்கிறேன். அடுத்து இந்த மதர்ஸ் லவ் அப்படின்றத எப்படி வரணும்னு பார்க்கலாம். ஒரு ஸ்ப்ளிட்டு கொடுக்குறேன் நான். ஓகே, இது பார்க்குறேன், ஆன் கிளிக் வரணுமா இல்லை வித் ப்ரீவியஸ் கூட வரணுமா அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கும் டியூரேஷன் டைம் எவ்வளோ ஸ்லோ வரணும், லேட்டாக வரணும், அதையும் நம்ம இங்கே சேர்த்து கொடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுத்துக்குமே அனிமேஷன் ஆட் ஆகிருக்கு 00ன்னு காமிக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 2 ஸ்லைடு க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லைடுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்லைடுக்கு ட்ரான்சிஷன் எஃபெக்ட் ஏதாவது கொடுக்க முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடு எப்படி வரும்னு பாருங்கள். ஸ்லைடு ஃபுல்லாகவே மாறும். உங்களுக்கு ரேண்டம் பாஸ் வேணுமா, ரிவைவல் வேணுமா கொடுத்து பார்க்கலாம். இப்போ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது. வேணும்னா இதை ஒன்றுத்தையும் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த கர்டைன்ஸ் கீழே விழுற மாதிரி இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நம்ம கொடுக்கலாம். ரொம்ப மாடரேட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபேடு ஃப்ளாஷ் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா போதும், நார்மலாக ஒன்று உங்களுக்கு வரும். ஓகே, இது போல் கொடுத்துட்டோம். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைடுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா சவுண்டு கொடுக்க முடியும். அப்போ சவுண்ட் ஆப்ஷனில் போகிறோம், நோ சவுண்டில் இருக்குது. இதில் ஏற்கனவே ஏகப்பட்ட சவுண்ட்ஸ் அவங்களே இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கேஷ் ரெஜிஸ்டர் ஒரு சவுண்டு கொடுக்குறேன். இதே நான் எல்லா ஸ்லைடுக்கும் வேணும்னா அப்ளை டு ஆல் கொடுத்தா எல்லா ஸ்லைடுக்கும் இதே சவுண்டு வரும். வேணாம் அப்படின்னா நான் அப்ளை டு ஆலை எடுத்துகிட்டு மேனுவலாக கொடுத்துக்கலாம், ஒன்றுத்துக்கும் கொடுத்துக்கலாம். இப்போ மவுஸ் கிளிக் பண்ணால் தான் வருமா அப்படின்னா அந்த மவுஸ் கிளிக் டிக் இருக்குது, வேணான்னா அதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கேப் டைம் கொடுங்க. டைம் கொடுத்தீங்கன்னா போதும், அது வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஒன்றுத்தையும் என்ன பண்ணலான்னா ஓகே, இப்போ நம்ம ப்ரீவியூ பண்ணலாம். ப்ரீவியூ ஸ்லைட் ஷோவில் போய்ட்டு ஃப்ரம் பிகினிங்ல வந்து கொடுக்கலாம். ஓகே, நம்ம 2 ஸ்லைடு தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். 2 ஸ்லைடுக்கு ஒரு ஸ்லைடுக்கு எப்படி ட்ரான்சிஷன் எஃபெக்ட் கொடுக்கறது,
உள்ளே வச்சுருக்கிற பிக்சருக்கு டெக்ஸ்ட்டுக்கு எப்படி அனிமேஷன் கொடுக்குறது அப்படின்ற பேசிக்கை இப்போ நம்ம பார்த்துருக்கோம். போக போக நம்ம இந்த ட்ரான்சிஷன் அனிமேஷன்ஸில் இருக்கக்கூடிய மீதி இருக்கிற எல்லா எஃபெக்ட் ஆப்ஷன்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆட் அனிமேஷன்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். மோர் என்ட்ரன்ஸ் எஃபெக்ட்ஸு, எம்பசைஸ் எஃபெக்ட்ஸு, மோர் மோஷன் பேத்ஸ்னு ஒன்று இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை அடுத்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் அம்மா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.